இல்லைனா தொடர்ச்சியாக ஆரம்பத்துலேருந்து வர விமர்சனம் பகவந்த் கேசரி தெலுங்கு படம் பாலையா படம் அதுவாக இருக்குமா அப்படின்னு இப்போ யச்வினோத் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு விகடனில். அதை கூட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க விஜய் சாருடைய படம், இது இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து படம் பார்த்துங்க அப்படின்னு. இந்த பதிலே தப்பாக இருக்குதுப்பா, ஒன்று இருக்குன்னா இருக்குன்னு சொல்லினா இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லினா அப்போ இருக்குது போல இருக்குது அப்படின்னு. கடைசி படத்தை ஏன் இவ்வளோ கமர்ஷியல் படமான ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து அவர் ரீமேக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒருவேளை பகவந்த் கேசரியுடைய அந்த ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சேர்த்துருக்காரா யச்வினோத்? அவர் எதையுமே வந்து ஒரு பூடகமாக பேசுகிறாரு. குறிப்பாக வந்து கதை என்னங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து 500 கோடி கொடுங்க நான் கதையை சொல்கிறேன் அப்படின்றார். வந்து 500 கோடி செலவாயிருக்குதா, அதை கொடுத்துட்டு கதையை சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு. யச்வினோத் இப்படி பேசக்கூடிய ஆளான்னு தெரியல, ரொம்ப குறைவாக தான் பேசுவார். அவருக்கே பயங்கர உற்சாகம் ஆகிடுச்சு அப்படின்னா படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு அர்த்தம். வந்து ஒரு இயக்குனருக்கு பொதுவாக இந்த மாதிரி பில்டப் கொடுக்காம ஹைப் கொடுக்காம ஆச்சா போச்சான்னு பேசாத ஒரு இயக்குனர் இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறார் அப்படின்பொழுது படம் எதிர்பார்த்ததை தாண்டி பிரமாதமாக வந்திருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஓகே, ஜனவரி 9ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோ அது தெரிஞ்சிட்டு போகுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பகவந்த் கேசரி படத்தினுடைய டைரக்டர்கிட்டே ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, தெலுங்கு டைரக்டர்கிட்டே வந்து இந்த படம் ரீமேக்குன்னு பேசிக்கிறாங்களே, ஜனநாயகன் உங்கள் படத்தோட ரீமேக்குன்னு பேசிக்கிறாங்களே, அது என்னென்னா நான் வாரிசு சமயத்தில் அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் சமயத்தில் ஒரு பக்கா ஜென்டில்மேன் விஜய் சார். ஒருவேளை அந்த படம் பகவந்த் கேசருடைய சாயலாக அந்த இதுவோ இருந்தால் கடைசி படத்தில் எனக்கு வந்து என்ன கௌரவப்படுத்துகிற மாதிரின்னு ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு. எனக்கு எதுவும் தெரியாது சாமி இது சம்மந்தமாக, இது அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாம் தெரியாது, அந்த படம் அப்படி எடுத்திருக்காங்களா தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இப்படி ஒரு பதிலை சொல்கிறதுக்கு இப்படி ஒரு சுற்றி வளைச்சி ஒரு பதிலை சொல்கிறாரு. ஏறக்குறைய அதாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணுது.